இரவு நேரம். மணி 2. ஒரு பழமையான கிராமத்து வீடு. பிரகாஷ், அந்த கதாநாயகன், தனது படுக்கையில் தூங்க முயற்சிக்கிறார். அவரது பழைய மாடல் போன் அருகில் ஒளிர்கிறது. அமைதியான கிராமத்து சத்தம், தூக்கத்தை கெடுக்கும் மெல்லிய கொசுவின் சத்தம். இரவு 2 மணி. பிரகாஷுக்கு அந்த சத்தம் கேட்டது. அவருடைய போன் ஒரு முறை மட்டுமே ஒலிக்கும். பிரகாஷ் பதட்டத்துடன் போனை எடுக்க ஓடுகிறார். திரையில் அம்மா என்ற ஒரு பழைய எண்ணிலிருந்து அழைப்பு வருகிறது. ஆனால் போனை எடுப்பதற்குள் அழைப்பு துண்டிக்கப்படுகிறது. போன் ரிங் ஒலி அழைப்பு துண்டிக்கப்பட்டவுடன் ஒரு பதட்டமான மௌனம். அவர் திரும்பி அழைத்து பார்க்கிறார். பிரகாஷ் குழப்பத்துடன் போனை கீழே வைக்கிறார். அதன் பிறகு அவர் ஒரு நோட்புக் எடுக்கிறார். அதில் அவர் கடைசியாக அம்மாவிடம் சண்டையிட்ட விவரம் எழுதியுள்ளது. அவர் அந்த சண்டையின் போது, என்னை இனிமேல் அழைக்காதே என்று சத்தமாக சொன்னது நினைவுக்கு வருகிறது. அவர் இன்றைக்கு இரவு மட்டுமே அந்த எண்ணிலிருந்து அழைப்பை ஏற்று பேச முடியும். ஏனென்றால் இது அவர் அம்மாவிடம் மன்னிப்பு கேட்க அவருடைய அம்மா கொடுத்த கடைசி வாய்ப்பு. ஆனால் அவர் அதையும் தவறவிட்டார். பிரகாஷ் தன் தவறை உணர்ந்து அம்மாவை நினைக்கும் பொழுது அவர் கண்களில் கண்ணீர் வழிகிறது. அவருடைய அம்மா 2 வருடங்களுக்கு முன் இறந்து விட்டார். இந்த பழைய எண் இப்போது யாராலும் பயன்படுத்தப்படுவதில்லை. மன்னிப்பு கேட்க கிடைக்கும் வாய்ப்புகளை எல்லாம் தவறவிட்டு விட்டால் காலம் எவருக்காகவும் காத்திருப்பதில்லை.